வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். சிம்மராசி ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்திலிருந்து மிக நல்ல பலனை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். மேலும் ராகுவின் கோச்சார வேதை என்ற அற்புதமான பலனால் சனி பகவானின் அஷ்டம சனியின் தாக்கத்தை இல்லாமல் செய்யத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை நவம்பர் மாதம் வரை தொடரும். மேலும் குரு 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இது மறைவு ஸ்தானம் என்றாலும் அங்கே குரு உச்சம் என்ற உன்னத நிலையை பெறுகின்றார். மேலும் அஷ்டம சனியை சுபத்துவ சனியாக மாற்றுகின்றார். இதனால் பயணங்கள் மூலமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற ஆன்மீக பயணம், கடல் கடந்த வேலை போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். மேலும் குரு 12இல் பெயர்ச்சி அடையும் சமயத்தில் குரு உச்சம் என்ற நிலையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வேலை, திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குறிப்பு 1. மார்ச், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் சுமாரான மாதங்களாக கணிக்கப்படுகின்றன. குறிப்பு 2. அஷ்டம சனியின் தாக்கம் இருக்கும் மாதங்களாக நவம்பர், டிசம்பர் மற்றும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 4 மாதங்கள் கணிக்கப்படுகின்றன. முடிவாக 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு 60% நல்லதே நடக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். மேலும் தெரிந்து கொள்ள உங்களின் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.